பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 12th சிறப்பு தமிழில் இருக்க ஒரு சில முக்கியமான கலைச்சொற்கள் பார்க்க போகிறோம். சரியாப்பா? எல்லாமே டெக்னிக்கல் ஓரியன்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆண்டனா அப்படின்னா ஒலி வாங்கி. சரியாப்பா? ஆண்டனானா ஒலி வாங்கி. ஆடியோ இன்ஜினியர் அப்படின்னா ஒலி அமைப்பாளர். அதாவது இன்ஜினியர் அப்படின்னே நீங்கள் பொறியியலாளர்னு போட்டக்கூடாது. ஆடியோ இன்ஜினியர் அப்படின்னா ஒலி அமைப்பாளர். பேண்ட் வித்துன்னு சொல்லுவாங்களப்பா, இத்தனை பேண்ட் வித்தில் டெலிகாஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அப்படி பேண்ட் வித் அப்படின்னா என்னென்னா அலை தொகுப்பு. பிளாக் ஸ்பாட் அப்படின்னா வலைப்பூப்பா, இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். பிளாக் ஸ்பாட் அப்படின்னா வலைப்பூ. ப்ராட்காஸ்ட் அப்படின்னாலும் ஒளிபரப்பு தான், டெலிகாஸ்ட்னாலும் ஒளிபரப்பு தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு இதுக்கு ஒளிபரப்புன்னு வருது. எதுக்குன்னா ப்ராட்காஸ்ட்னாலும் ஒளிபரப்பு, டெலிகாஸ்ட்னாலும் ஒளிபரப்பு தான். சரி, அடுத்து பாருங்கள், சேனல்னா அலைவரிசை. ஃப்ளாஷ் நியூஸ்னால் விரைவு செய்தி. இது ரொம்ப முக்கியமானதுப்பா. சரியா? ஃப்ளாஷ் நியூஸ்னால் விரைவு செய்தி. ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் பண்பலை அப்படின்னா என்னப்பா, நம்ம கேட்குறோம்ல எஃப்எம், அதுதான். அதாவது இந்த ரேடியோ பண்பலை 100.5ன்னு சொல்லுவாங்களா, அப்படின்னா எஃப்எம்னு அர்த்தம். சரியாப்பா? நம்ம கேட்குற எஃப்எம் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், அது பேர் என்ன அப்படின்னா பண்பலை. சரியா? ஹெட்செட், நம்ம கேட்குற ஹெட்செட்டு, அது தலையணி பேசி. சரியா? தலையணி, தலையில் அணிஞ்சு பேசுகிறோம்ல, அதனால் ஹெட்செட் அப்படின்றது தலையணி பேசி. இதில் பாருங்கள், விர்ச்சுவல் அப்படின்னா இணையவழி. டிரான்ஸ்பரண்ட்னா ஒளி ஊடுருவ காட்சி. சரியாப்பா? அதாவது லைட்டு, அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ கண்ணாடிலாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்னா என்னென்னா ஒளி ஊடுருவ காட்சி. சரியா? டெம்போ அப்படின்னா அங்க வேகம். சிக்னல்ஸ் அப்படின்னா சமிக்கைகள். இது அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை. சரியாப்பா? சிக்னல்ஸ்னால் சமிக்கைகள். ஆன் ஏர் அப்படின்னா ஒளிபரப்பில். அதாவது இப்போ நியூஸ் லைவில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆன் ஏரில் போயிட்டுருக்கு, யார் இடையில பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆன் ஏர் அப்படின்னா இப்போ ஒளிபரப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது 12th சிறப்பு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ப்பா. சரியா? இதை பார்த்து வச்சுக்கோங்கப்பா. நன்றி.